அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் 14/6/2024 ஒரு சில முக்கியமான செய்திகளை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பேஜில் பார்த்திங்கன்னா அந்த நீட் பற்றி அவ்வளோவா இம்பார்ட்டண்ட்டாக எதுவும் இல்லை. ஸோ பாலிட்டிக்ஸ் நியூஸாக தான் இருக்குது. அண்ட் தென் நீட் பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த 1563 மெம்பர்ஸ்க்கு ரீநீட் கண்டக்ட் பண்ணும்போது தான். ஸோ இதெல்லாம் அவ்வளோவா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எதுவும் இல்லை, பாலிட்டிக்ஸ் நியூஸாக தான் இருக்குது. ஸோ நம்ம ஸ்டேட்டஸ் ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு அப்டேட் இது சொல்லலாம், சின்ன ஒரு அப்டேட் தான். ஆல் ஃபோர் கேட்ஸ் ஆஃப் ஜெகநாத் டெம்பிள் இன் பூரி ரீஓப்பன்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இது கொரோனா பீரியடில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கேட் மட்டும் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாங்க. மித்த கேட்லாம் க்ளோஸில் வச்சுருந்தாங்க அப்போ அதோட சேஃப்டிக்காக. ஸோ அதனால் இப்போ தான் பார்த்திங்கன்னா அது மீண்டும் திறந்துருக்காங்க அப்படின்றது இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி இது இந்த ஜெகநாத் டெம்பிள்னு இது ஆக்சுவலி இந்த நியூஸ் ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. ஸோ இந்த நியூஸ் மூலிமா நம்ம பார்த்திங்கன்னா இந்த நாகரா ஸ்டைல், அதாவது இந்த ஒடிசா சைடில் நாகரா ஸ்டைல் இருக்கு இல்லையா, ஸோ அதை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது அப்படின்றது தான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். நான் ஒரு சும்மா பேசிக்கானது சொல்கிறேன். நீங்கள் போயிட்டு இதை பற்றி சர்ச் பண்ணி பாருங்கள். இந்த நாகரா ஸ்டைலில் ஒடிசாவில் இருக்கிற நாகரா ஸ்டைல் பார்த்திங்கன்னா மெயினாக 2 விதமாக பிரிக்கலாம். ஷிக்கர்ஸு அண்ட் தென் ரிலிஜியன்ஸ், இந்த மாதிரி 2 விதமாக பிரிக்கலாம். ஷிக்கர்ஸ் அப்படின்றது என்னென்னு பார்த்திங்கன்னா, ஸோ இங்கே இருக்குது பார்த்திங்களா இந்த கோபுரம் மாதிரி, அதுதான் பார்த்திங்கன்னா ஷிக்கர்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்களுடைய முதல்ல அமைப்பு எப்படி இருக்கும்னு பார்த்திங்கன்னா கரகங்கிரியா அப்படின்ற கீழே இருக்கு இல்லையா. ஸோ இந்த மெயின் பார்ட் கரகங்கிரியா, அண்ட் தென் இது நான் டச் பண்ணுற மாதிரிங்க அது பார்த்திங்கன்னா ஷிக்கரு ஒயிட் கலரில். அண்ட் தென் இதெல்லாம் கூட பார்த்திங்கன்னா ஷிக்கர். அதுக்கு மேலே அம்லக்கா அண்ட் தென் அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா கலாஷா, இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அண்ட் தென் இது தாண்டி அர்த்த மண்டபம் அந்த மாதிரி நிறைய விஷயம் அடங்கியிருக்கு. ஸோ இதில் மெயினாக பார்த்திங்கன்னா இந்த நாகரா ஸ்டைல் அப்படின்றது இந்த ஷிக்கர்ஸ் வச்சியும் ரிலிஜியன்ஸ் வச்சியும் பிரிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஷிக்கர்ஸுன்றது என்னென்னா இந்த இருக்குது பார்த்திங்களா, இந்த இங்கே பார்த்திங்கன்னா கோணிக்கலாக இருக்குது, இங்கே கொஞ்சம் கர்வேச்சராக இருக்கு இல்லையா. ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா ஷிக்கர்ஸு. ஸோ லாட்டினா அப்படின்றது பார்த்திங்கன்னா உள் பக்கமாக இங்கே பின்னாடி இருக்கிறது கிட்டத்தட்ட இது பார்த்திங்கன்னா லாட்டினாக்கு எக்ஸாம்பிள். ஸோ அந்த உள் பக்கமாக அடங்கி இருக்கிற மாதிரி இந்த ஃபும்சனான்றது இதுதான் பார்த்திங்கன்னா ஃபும்சனா. ஸோ மலபி அப்படின்றது இந்த இடத்துல இல்லை. ஆக்சுவலி அது ஸ்கொயர் மாதிரி இது பெற்றிருக்கோம். ஸோ ஸ்கொயர் மாதிரி இந்த ஷிக்கர்ஸ் இருந்தால் அது மல்லபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரிலீஜன்ஸ் மூலமும் 3 பிரிக்கிறாங்க, ஒடிசா அண்ட் தென் கஜுரஹா, சொலங்கி அப்படின்ற மாதிரி. ஸோ இதை பற்றியெல்லாம் நீங்கள் ப்ரீஃபாக தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த ஆர்ட் அண்ட் கல்ச்சர் அந்த பேப்பரில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான சிம்பிள் கொஷின்ஸ் இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து எடுக்கப்பட்ட சிம்பிள் கொஷின்ஸ் தான் நிறைய கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் நான் இதை மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ நம்ம இப்போ நெக்ஸ்ட் நியூஸ்க்கு போகலாம். ஓகே, இதுவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான நியூஸ். இந்தியா மேட் டிபி டயக்னோஸ்டிக்ஸ் டெக் வின்ஸ் அக்ளைம் அட் வேர்ல்டு ஹெல்த் அசம்பிளி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இது என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு மிஷின் பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இதுன்னு சொல்லலாம். அதாவது இந்த ட்ரூநெட் அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்ம் மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா கோவா பேஸ்டு மால்பியோ அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு ஆக்சுவலி இது என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு மைக்ரோ பிசிஆர் சிஸ்டம். அதாவது இது கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு கம்மியாகவே 40 டிசீசஸ்க்கு நமக்கு டெஸ்ட் எடுத்து கொடுக்கும், 1 hour கம்மியாகவே அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஆனால் என்ன தான் இது ரொம்ப நல்ல வேல்யூபிளான இருந்தாலும் இது எல்லா இடத்துலையும் கிடைக்கிறது இல்லை. இதோட அவேர்னஸை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படின்றது தான் கவர்மெண்ட்டோடைய விருப்பம். ஸோ அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா 77th வேர்ல்டு ஹெல்த் அசம்பிளி ஜெனீவாவில் நடந்தது. ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா இது ஒரு புதுப்பிச்சிருக்காங்க. அதாவது இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. நல்லா நிறைய பேருக்கு சொல்லியிருக்காங்க இதை பற்றி. ஸோ அதனால தான் இது நியூஸில் வந்திருக்கு. ஸோ இதில் மெயினே என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த மிஷின் ஆக்சுவலி இந்த மைக்ரோ பிசிஆர் சிஸ்டம் பார்த்திங்கன்னா அந்த கிட்டத்தட்ட 40 டிசீஸ்க்கு டெஸ்ட் எடுக்கும்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதில் பார்த்திங்கன்னா மெயினாக இந்த டிபிக்கெல்லாம் கூட பார்த்திங்கன்னா இந்த டெஸ்ட் எடுக்குது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மிஷின் ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையும் கிடைக்கணும் அப்படின்றது தான் இந்த பிளாட்ஃபார்ம் எல்லாருக்கும் பரவணும் அப்படின்றது தான் நம்மளுடைய விருப்பம். ஸோ அதனால இதை ஆர்டிக்கலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கூட இந்த வேர்ல்டு ஹெல்த் அசம்பிளிலையும் ஜெனீவாவில் நடந்த வேர்ல்டு ஹெல்த் அசம்பிளிலையும் இதை பற்றி பெருமையாக பேசியிருக்காங்க.
ஸோ அது வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய விஷயமா வந்து நம்ம கருதுகிறோம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நம்ம இந்தியாவில் கோவாவில் இருந்தது வேர்ல்டு லெவலில் போயிட்டு பரவி இருக்கு இல்லையா, ஸோ அதனால். ஸோ அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் அவ்வளோ எதுவும் இம்பார்ட்டண்ட்டாக விஷயமா இல்லை. ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன இம்பார்ட்டண்ட்டான விஷயம். யூரோப்பியன் யூனியன்ஸ் நியூ ஏஐ ரூல்ஸ் இக்னைட் பேட்டில் ஓவர் டேட்டா டிரான்ஸ்பரன்சி அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி ஒரு நமக்கு தெரிஞ்ச மாதிரி அதாவது யூரோப்பியன் யூனியன் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே வந்து இந்த ஏஐ ஆக்ட் மூலயமா நிறையவே வந்து டிஜிட்டலில் வந்து நம்ம செக்யூர் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் நடத்திட்டுருக்காங்க அப்படின்றது, நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்ருக்காங்க அப்படின்றது இது முன்னாடி நியூஸ்லேயே நம்ம நிறையவே பார்த்துருக்கோம். அதாவது நிறைய அதுக்கு ஆஃபீஸ்க்கெலாம் மேக் பண்ணி ஏஐ ஆக்டுக்காக அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆர்டிக்கல் தான் வந்து இதில் ஒன்றா அமைஞ்சிருக்கு. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ நம்ம நிறையவே வந்து ஏஐ டூல்ஸ்லாம் நிறையவே நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் இல்லையா. ChatGPT-யாக இருக்கட்டும், சரி மெயினாக ஏஐ டூல்ஸை வந்து ரெண்டாக பிரிக்கலாம். நேரோ வந்து ப்ராட் அப்படின்னு பிரிக்கலாம். ஸோ ப்ராட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அவ்வளோ எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல. நேரோ தான் வந்து நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது. அதாவது இன்புட் கொடுத்து நம்ம என்ன கேட்டோமோ அதை வந்து போயிட்டு அங்கே இங்கே சர்ச் பண்ணி அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம கொடுக்குது இல்லையா. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நேரோ. அதாவது நம்ம இன்புட் கொடுக்குறோம், அதுக்கான அவுட்புட் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நேரோ. ஸோ ப்ராட் வந்து நம்ம இப்போ எங்கேயும் அவ்வளோ இப்போதைக்கு யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ இந்த நேரோ விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல போய் எடுத்துகிட்டு வருது இல்லையா. ஸோ அது எங்கேருந்து எடுக்குது, நீங்கள் எங்கேருந்து எடுக்கிறீங்க, அதை எப்படி எடுக்கிறீங்க அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா யூரோப்பியன் யூனியன் வந்து கொஷின் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் வந்து எங்கேருந்து எடுக்கிறீங்க, சப்போஸ் நீங்கள் வந்து கூகுளில் அந்த மற்ற ஆத்தர் வந்து கொடுக்கறதுலேருந்து அங்கேருந்து எடுக்கிறீங்கன்னா அவங்களோட பர்மிஷனே இல்லாமல் நீங்கள் காப்பிரைட் பண்ணுற மாதிரி தானே கணக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்க கேட்டிருக்காங்க. ஒரு கொஷின் மார்க் மாதிரி தான் வந்து இது. இனிமேல் வந்து ரிப்ளை பண்ணல மைக்ரோசாஃப்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரெக்டான ரிப்ளை கொடுக்கல. இது வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான். இது வந்து தொடர் கதையாக வந்து போயிட்டே தான் இருக்கும். ஸோ இதுக்கப்புறமா வர நியூஸில் வந்து நமக்கு தெரிய வரும். ஸோ இதை ஒரு கொஷின் மார்க்காக எழுப்பியிருக்காங்க. நீங்கள் எப்படி ட்ரைன் பண்ணுறீங்க அப்படின்றத ஒன்று தெளிவாக சொல்லுங்கள். சப்போஸ் நீங்கள் வந்து அதை வந்து ஆல்ரெடி கூகுள்லேயோ இல்லை யூடியூப்லேயோ போடுற ஆத்தர்ஸ் அந்த யூடியூபர்ஸ் மூலயமா தான் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் அந்த அவங்களுக்கு வந்து பே பண்ணுற மாதிரி அந்த குறிப்பிட்ட நாங்கள் வந்து இல்லை வந்து ரைட்ஸ் அட்லீஸ்ட் அவங்கக்கிட்ட கேட்டுட்டு யூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணணும் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா யூரோப்பியன் யூனியன் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே, நான் வந்து மற்றபடி இங்கே வேறு எதுவும் முக்கியமாக இல்லை. ஸோ இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடலாம். ஒரே ஒரு சின்ன விஷயத்த மட்டும் நான் விட்டுட்டேன். ஸோ அதை மட்டும் மென்ஷன் பண்ணிடுறேன். இங்கே இருக்கு இல்லையா, ஒரு சின்ன விஷயத்தை நான் விட்டுட்டேன். ஸோ மினிமம் பே அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் ஹையர் இன்கம்ஸ் ப்ரப்போஸ்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதில் வந்து ஆக்சுவலி எதை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, இங்கேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஆல்மோஸ்ட் June 14, 1974 வந்து இது பண்ணது தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த மாதிரி இங்கிலீஷ் இந்து நியூஸ் பேப்பர் மெயின்லி அண்ட் தென் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர்ஸ்லேயே இருக்கட்டும் சரி. ஸோ இந்த மாதிரியான நியூஸ் பேப்பர்ஸில் என்ன ஒரு பெனிஃபிட்னு பார்த்திங்கன்னா, இந்த நாள் அன்றைக்கி இதுக்கு முன்னாடி எந்த வருஷத்துலனாலும் இந்த நாள் அன்றைக்கி ஏதாச்சும் முக்கியமான விஷயங்கள் நடந்ததா அதை பற்றியும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால தான் நம்ம இந்த காம்படேட்டிவ் எக்ஸாமுக்கெலாம் இந்த மாதிரி நியூஸ் பேப்பர்ஸை வந்து நம்ம வந்து ரெஃபர் பண்ணுறோம். ஸோ அதனால் நான் இது மென்ஷன் பண்ணணுன்னு இருந்தேன். ஸோ இதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜிக் எக்கானமி அப்படின்னு நம்ம இப்போ நிறைய பேசிகிட்ருக்கோம் இல்லையா. ஸோ அதாவது இந்த டெம்பரவரியாக ஒர்க் பண்ணுறவங்க, கான்ட்ராக்ட் மூலிமா ஒர்க் பண்ணுறவங்க, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஸ்விக்கி, ஜொமேட்டோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஜொமேட்டோவில் வேலை செய்கிறவங்க ஜொமேட்டோவில் மட்டுமே வேலை செய்வாங்கன்னு இல்லை, ஸ்விக்கிலையும் அவங்க வந்து வேலை செய்யலாம். பட் ஆனால் அவங்க ஜஸ்ட் ஒரு டெம்பரவரியாக தான் வந்து அவங்க வேலை செய்வாங்க. பட் அதுக்கேற்ற லீஸ்ட் சேலரி தான், அவங்களுக்கு ரொம்பலாம் சேலரி கொடுக்க மாட்டாங்க, லீஸ்ட் சேலரி தான் கொடுப்பாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ இந்த மாதிரியான ஒரு அந்த ஜிக் ஒர்க்கர்ஸாக இருக்கிறதுல, இந்த கான்ட்ராக்சுவல் ஒர்க்கர்ஸாக இருக்கிறதுல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, நிறைய டிஸ்பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, 1974 வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் வேஜ் பாலிசி அப்படின்ற பாலிசி மூலிமா நிறையவே அவங்களுக்கான ஹெல்த்து அண்ட் தென் வந்து அந்த மாதிரி செக்யூரிட்டியெல்லாம் வந்து கொடுக்கணும் அப்படின்றத வந்து பேசியிருந்தாங்க.
ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இப்போது கோட் ஆஃப் வேஜஸ் ஆக்ட் 2019 மூலயமா நம்ம அப்போவும் வந்து இதை மறுபடியும் பேசியிருந்தோம். ஸோ பட் என்னதான் பேசிகிட்டே இருந்தாலும் பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் வந்து இவங்களுக்கு ஒரு நிறைய ஹெல்த் இன்சூரன்ஸோ இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இப்போ நம்ம நார்மலாக ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறோன்னா நமக்கு வந்து இஎல், சிஎல், ஹெல்த் இன்சூரன்ஸ் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு எதுவுமே இல்லை அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறையாகவே இருக்குது. ஸோ இதில் மெயின் இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸில் வந்து கொடுத்துருக்கிறது தான். பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா கிரேட்டர் நிறைய ஃப்ளெக்சிபிளாக வந்து அவங்களுக்கு எங்கே வேலை செய்ய பிடிக்குதோ அங்கே வந்து வேலை செய்யலாம். நிறைய இடத்துல வேலை செய்யலாம். வந்து நிறைய இண்டிபெண்ட்டாக நிறையவே இண்டிபெண்ட்டாக அவங்க ஒர்க் பண்ணலாம். நம்ம மேலே யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பெட்டர் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக அவங்க நிறைய நேரம் உழைக்கலாம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தாலும் இந்த டிஸ்பெனிஃபிட்ஸுன்ற குறை அப்படின்னு பார்க்கும்போது இர்ரெகுலர் இன்கம், அவங்களுக்கு வந்து இர்ரெகுலராக தான் இன்கம் வரும். ஸோ கரெக்டாக மந்த்லி இவ்வளோ வருமா அப்படின்றது நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ இதுவும் வந்து நோ பெனிஃபிட்ஸ். இந்த மெயின் பாயிண்ட்டே வந்து இங்கே தான் சொல்கிறாங்க, நோ பெனிஃபிட்ஸ் அப்படின்றது. அதாவது இவங்களுக்கு எந்த ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸோ நம்ம இப்போ நார்மலாக ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சோன்னா நிறைய நம்ம சேலரியிலே பிடிச்சிக்கிட்டு நம்மளுக்கு கொடுக்குறாங்கல்ல. ஸோ இந்த மாதிரி எதுவுமே வந்து அவங்களுக்கு கிடையாது. ஸோ இந்த நிறைய இப்போ வர வெயில் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் வெயிலே கிடையாது அப்படின்னு இதுக்கு முன்னாடி நிறையவே வந்து நம்ம பேசியிருந்தோம். ஸோ அந்த யூவி லைட்டோடு சேர்ந்து வருது. ஸோ இந்த சன்னில் வந்து அவ்வளோவா நம்ம யாருமே போகக்கூடாது அப்படின்ட்டு கவர்மெண்ட்டே சட்டம் போடுற அளவுக்குலாம் வந்து நம்ம இருக்கும். ஸோ இந்த இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நிறைய வேலை செஞ்சு நிறைய சன் பேர்ன்ஸு நிறையவே டிசீசஸ்லாம் வந்து ஈஸியாகவே வர்றதுக்கு சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. அப்படின்றதுனால இவங்க ரொம்பவே வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ்லாம் கூட இல்லாமல் இவங்க இந்த மாதிரி வேலை பார்க்குறாங்களே அப்படின்றத வந்து ஒரு நோட்டிசபிள் தான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இந்த 1974லேருந்து. ஸோ நம்ம இவங்களுக்கு வந்து கூடிய சீக்கிரத்தில் உதவி செய்யணும் அப்படின்றது தான் இவங்களுடைய நோக்கமாக இருக்குது. அதனால இந்த ஆர்டிக்கலில் இடம்பெற்றிருக்கு. ஸோ ஃபைனலி வி ரீச் டைம். மீண்டும் நாளை இந்த மாதிரி முக்கியமான செய்திகளோடு சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்ற உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை சந்திப்போம்.